புது படம் எதுவா இருந்தாலும் தியேட்டருக்கு போய் தான் பாப்போம். ஆமாமா, தியேட்டருக்கு போய் தான் பாப்போம். கரெக்டா சொன்னீங்க சார். நம்ம சினிமாவை நாம தானே வாழ வைக்கணும். கரெக்டா சொன்னீங்க. ரெடி ஆயிடுச்சா? இல்லை சார், நான் டவுன்லோட் போட்டிருக்கேன். நெட் வேற கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆகலாம். ஓ, இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? சரிப்பா, நீ இதை பண்ணிட்டே இரு. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். இங்க பாருங்க அத்தை, நீங்க இப்படி உண்ணாவிரதம் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா சொல்லுங்க? எனக்காக கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, ஏன் இப்படி என்ன வற்புறுத்துற நீ? நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்க ஆரோக்கியம் பாழாயிடுமேங்கிற கவலையில தான் சொல்றேன் அத்தை. இந்த பயம் உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைக்கு கூட இருக்கணும். என்ன அத்தை நீங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசினா நல்லா இருக்கா? அத்தை, அர்ஜுன் இன்னும் சின்ன பையன்தான். அவனுக்கு சரிசமமா நீங்களும் பிடிவாதம் பிடிச்சா எப்படி அத்தை? உன் புள்ள ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. அவன் பேசுறத கேட்டல, லவ் பண்ற அளவுக்கு பெரியவன் ஆயிட்டான். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் சாப்பிட மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு. பாட்டிமா, நீங்க இப்படி சாப்பிடாமலே இருந்தீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் ஆயிடும். இப்பவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ப்ளீஸ் ஒரு கிளாஸ் ஜூஸ் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்ன தனியா இருக்க விடுங்க. போங்க போங்க எல்லாரும். அப்பா, நேத்து நம்ம விக்ரம் ஆபீஸுக்கு போன போவோம். அமிர்தா இப்படிதான் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. இன்னைக்கும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஏன்பா? எனக்கு என்னடா தெரியும்? அமிர்தா ஏன் என்னை பார்த்து அப்படி ரியாக்ட் பண்ணன்னு என்ன கேட்குறிய? நான் நேத்தே உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன்ல. ஆமா, கேட்டீங்க, உண்மைதான். ஆனா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அமிர்தாக்கு உங்களை தெரியுமா? இல்ல எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. நோ சான்ஸ் கரண். விக்ரமோட பொண்ணை நேத்து தான் முதல் தடவையே பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அவளை எங்கேயும் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. ஆனா அந்த பொண்ணிய என்ன அப்படி பார்க்கறேன்னு தான் புரிய மாட்டேங்குது. நேத்துல இருந்து நானும் யோசிச்சு பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.